அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த எங்களுடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள், புத்தாண்டுனா நிறைய தமிழ் புத்தாண்டு வரும், ஆங்கில புத்தாண்டு வரும். ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். கடந்த 2.5 வருஷமாக பாவம் 7.5 சனி, குருவும் சரியில்லை, பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், இதில் எல்லாம் வேதனையெல்லாம் இருந்த நீங்கள் இந்த ஆண்டில் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பை அடையிறீங்க. ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று விளங்குறார் சுக்கிரனோடு சேர்ந்து. அப்போ உங்களுக்கு எது வேணாலும் நடக்கும், எது வேண்டுனாலும் நடக்கும். எது வேணும்னாலும்னா அது புரியாது, கஷ்டமும் நடக்கலாமா அப்படிங்கிற ஐயம் வந்துடும். எது வேண்டினாலும் அது கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். இவ்வளோ நாளாக குடும்பத்தில் பிரச்சனை, யாரோ ஒருத்தர் மூலமாக சண்டை சச்சரவு, மன நிம்மதி இல்லை, இப்படியெல்லாம் இருந்து வந்த தொல்லைகள் இருந்து விடுபடலாம். குடும்ப ஒற்றுமை மேலோங்குது. குடும்பத்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையும். குடும்பத்துக்குன்னு பொதுவாக ஒரு பொருளாதாரம் இருக்கும். 4 பேர் சம்பாதிப்போம், அது எக்ஸ்டன் ஆகும். மாதம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா தான் எல்லாருக்கும் சேர்த்தி, அப்படின்னா அது 1 லட்ச ரூபாயாக மாறும். குடும்ப பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும். அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் வாங்கி மகிழலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். கொடுக்குற சனி அப்படிங்கிறதுனால பயங்கரமாக உங்களுக்கு கொடுப்பார், நன்மைகளை அதிகமாக செய்வார். வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், நிலபுலன்கள் வாங்கி போடலாம், விவசாய நிலங்கள் வாங்கலாம், வாகனங்கள், புதிய புதிய வாகனங்கள் வாங்கலாம், வாங்கி மகிழலாம், மகிழ்ச்சிகரமாக வண்டி ஓட்டலாம். அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு. வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம். ராஜ மரியாதை, ராஜ சன்மானங்கள் ஏற்படும். உங்களுடைய அறிவு கூர்மையால் பல காரியங்களை சாதிக்கலாம். அந்தளவு ஞானங்கள், அறிவு கூர்மை, புத்தி கூர்மையினால் நடக்க முடியாத காரியத்தையும் நடத்தலாம். இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும் 2ஆம் இடத்துக்கு வந்து சனியோடு சேர்றார். மிகச்சிறப்பு. ராசிநாதனோட கண்டிப்பாக அவசியம் வெளிநாடு போய் கல்வி கற்கலாம், வெளிநாட்டில் போய் வேலை வாய்ப்புகள், வெளிநாட்டில் வியாபாரங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த ராகுதா உணவு, கேட்ரிங், கேன்டீன், நடைபாதை வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், இதுக்கெல்லாம் ராகு அதிபதி. அதே மாதிரி பார்த்தோம்னா பத்திரப்பதிவு, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், இதெல்லாம் சொன்னால அதுக்கெல்லாம் இவர் தான் அதிபதி. 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது இதெல்லாம் நடக்கும். மிகச்சிறப்பு. அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், இதிலெல்லாம் நம்ம முதலீடு பண்ணலாம், நிறைய வருமானங்களை எதிர்பார்க்கலாம், தைரியமாக இறங்கலாம், லாட்ரி வாங்கலாம். இந்த மாதிரி யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாமே உண்டாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார் ராகு பகவான். ராகு பயிற்சி ஆகணும், அதுக்கப்புறம் இறங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியை 6ஆம் இடத்துக்கு போகிறார். குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் லாபம், பித்ருராஜ்ய சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள், முன்னோர் வழி சொத்துக்கள் லாபங்கள் உண்டாகும். அதை விற்றோ, அதை அந்த சொத்துக்களை வச்சோ, அதில் வச்சு தொழிலும் பண்ணலாம், முன்னேற்றத்தை அடையலாம். வாரிசுகள் மூலமாக நன்மைகள் அடையலாம். திருமண பிராப்தி உண்டாகும். அவசியம் தடைபட்டு வந்து திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். கல்யாண யோகம் அப்படிங்கிறது உண்டாயிருச்சு. கொடுத்த கடன்கள் கண்டிப்பாக திரும்பி வரக்கூடிய ஒரு காலம். சில பேர் சொல்லுவாங்க, கொடுத்து எத்தனையோ நாளாச்சு, கேட்டால் இப்போ தரேன் அப்போ தரேன் இழுத்தடிச்சுனே இருக்கான், வருமா வராதான்னு தெரியல, ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க சாமிம்பாங்க. அப்படி இருந்து அந்த ஜாதகத்தில் கட்டங்கள் சரியில்லாமல் இருந்து வர முடியாமல் இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது அதற்குண்டான ஹோப்ஸ், வாய்ப்புகளை எடுத்து தருகிறார். படிப்பில் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் மாணவர்கள். இந்த ஆண்டு நீட் தேர்வு, ஜேஇஇ தேர்வு எழுதுறவங்கலாம் கண்டிப்பாக பாஸ் தான். படிப்பில் அதிக கவனம் செலுத்தி படித்தால் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பார். கண்டிப்பாக பரீட்சையில் வின் பண்ணலாம், வெற்றியை பெறலாம். திருமண யோகம் உண்டு, புத்திரபாக்கியம் உண்டு, கடன் தொல்லைகள் நீங்குது, நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். அதற்கு காரணம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல செவ்வாய். ரிணம், ரோகம், சத்ருகாரகன். கடன் தொல்லை நீங்கிறதுக்கு அவர்தான் அதிபதி. ரிணம்னா கடன், ரோகம்னா வியாதி, வியாதிக்கு அதிபதி செவ்வாய். இருந்து வந்த வியாதி இடமே தெரியாமல் போகும், 7ல் செவ்வாய் இருக்கிறதுனால. எதிரிகள் மறைவார்கள், வீழ்வார்கள். அதே மாதிரி கட்டுமான பணியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், நிலத்தடி நீர், போர்வெல் தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படுது. கட்டுமான பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக தான் உண்டாகும். 9ஆம் இடத்துக்கு கேது 8ஆம் இடத்துக்கு வரார். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது மகர ராசிக்காரர்கள். சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நமக்கு சாதகமாக இப்போ நடக்கும். அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறை, சட்டத்துறை மற்றும் விமானம், கப்பல், விளையாட்டுத்துறை, இதில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக ஆண்டாக விளங்குது. ராசிக்கு 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் பார்த்தோம்னா கிரகம் இல்லை. 11ஆம் இடத்துல புதன். உயர்கல்வி,
உயர் ஞானம், அறிவு, நான் சொன்ன மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை. தகப்பனாருக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் வரலாம். மகர ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு 100% நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கீங்க. ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு விளங்குது. நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும். யூடியூப்பில், இந்த சேனலில் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதில் எல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம். பார்க்குறீங்க நீங்களுமே. கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, வக்கர பயிற்சி, புத்தாண்டு பலன்கள், இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக, ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம். இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். பொதுவான பலன்கள் 10ஓட 11 தான் பார்க்குறோம். நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, 9 கிரகங்கள், 8 கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த 8 கிரகத்தினுடைய நல்ல பலாபலன்களும் வீணாக போயிடும். எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாங்கிட்டு வர்றதில்ல, இறைவனாக பார்த்து கொடுக்கறது. அப்பேற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலன்கள் என்னென்ன, நல்ல பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள்லாம் பாரம்பரியமாக எனக்கு தெரிந்து ஒரு 21 தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துருக்கோம். தாத்தா, அப்பா, உப்பாட்டனார் இப்படியெல்லாம் அதனுடைய ஜாதிட அரிச்சுவடி நூல்கள், இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம். அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம். அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும். இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பான் உலகத்தில். எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட் ஆகாது. நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தீர்வுகளை காண முடியும், பிரச்சனைகளை களைய முடியும். எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய தொலைபேசி எண்ணான 9865 9837 98650 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.